அனைவருக்கும் வணக்கம். இன்று மருத்துவக்குடி விருச்சிக விநாயகர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். கும்பகோணம் மயிலாடுதுறை இடையில் ஆடுதுறையில் அமையப்பெற்றிருக்கும் இந்த ஆலயமானது திருநீலக்குடி என்ற இடத்திற்கு அருகில் உள்ளது. ஆதியில் இது ஒரு சிவக்ஷேத்திரம். பிற்காலத்தில் விநாயகரும் எழுந்தருளி இந்த க்ஷேத்திரத்தை இன்னும் மெருகேற்றினார். இந்த க்ஷேத்திரத்தின் மகத்துவம் என்னவென்றால், இது விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஆலயமாகும். அதாவது அவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வழிபட்டால் சகலவிதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. மயிலாடுதுறை அருகில் ஆடுதுறை அருகில் இருக்கும் மருத்துவக்குடியில்தான் அருள்கிறார் விருச்சிக விநாயகர். சிவக்ஷேத்திரம் என்பதால் மூலவர் ஐராவதீஸ்வரர். இங்கு இன்னொரு விசேஷம் என்னவென்றால், திருக்கடையூரை அடுத்த அபிராமி அமைந்த ஸ்தலமாக இந்த மருத்துவக்குடி விளங்குகிறது. ஒரு முறை துர்வாச முனிவர் இறைவனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை இந்திரனுக்கு அளித்தார். அவன் அதன் பெருமையை அறியாமல் அலட்சியமாக ஐராவதத்திற்கு சூட்டினான். ஐராவதமோ அதை தூக்கி எறிந்தது. அதைக் கண்ட துர்வாசர் சினந்தார், சாபமிட்டார். அதனால் இந்திரன் தன் ராஜ்யத்தை இழந்தான். வெள்ளை யானையை ஐராவதம் தன் பெருமையையும் பொலிவையும் இழந்து கருப்பான காட்டு யானையாக மாறியது. தவறு உணர்ந்து வருந்திய இந்திரன் பிரம்மாவிடம் வழி கேட்க, பூலகம் சென்று சிவனை ஆராதித்தால் உன் சாபம் விலகும் என்றார். அப்படி இந்திரன் வந்து வழிபட்ட தலமே இந்த மருத்துவக்குடி. இங்கு அமையப்பெற்றிருக்கும் சுயம்பு லிங்கமானது வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கிறது. ஒரு சமயம் சாபத்தினால் தனது ஒளியை இழந்து தேய்ந்து கொண்டே போன சந்திரன் நாரதரின் ஆலோசனைப்படி இத்தலம் வந்து விநாயகரை வணங்கினார். அதன்படி இத்தலம் வந்து தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தினை உருவாக்கி விநாயகனை வணங்கினார் சந்திரன். அவருக்கு காட்சி தந்த கணபதி, ஐராவதீஸ்வரரை ஆராதித்தால் உன் சாபம் நிவர்த்தியாகும் என அருளினார். சந்திரனும் விநாயகர் சொல்லுக்கேற்ப ஐராவதீஸ்வரர் அபிராமி அம்மையை துதித்து சாப விமோசனம் பெற்றார். இத்தலத்து விநாயகருக்கு விருச்சிக விநாயகர் என்று திருப்பெயர் அமைய முக்கிய காரணம் அவரது துதிக்கை அமைப்பு தேளின் வடிவத்தில் அமைந்திருப்பதுதான். இவரை வணங்குவோர் விஷப்பூச்சிகளின் கடியில் இருந்து தப்பிக்க இயலும், கடிப்பட்டோர் நிவாரணம் பெறவும் இயலும் என்கிறார்கள். ஒரு சமயம் இப்பகுதியில் இருந்த மருதுவாசுரன் எல்லோருக்கும் பல தீமைகளை செய்தான். அவனை சிவனார் அழித்தார். அப்போது அவன் கேட்ட வரத்தின்படி இத்தலம் மருத்துவக்குடி என்று ஆனது. பிரதான சன்னதியில் ஐராவதீஸ்வரர் வெள்ளை களிமண்ணாலான சுயம்பு லிங்க திருமேனியராக காட்சியளிக்கிறார். இறைவனுக்கு முன்னால் உள்ள நந்தி ஒரே நேர்கோட்டில் அமையாமல் சற்றே நகர்ந்து தொலைவில் இருக்கிறார். அவரது உடலில் சிறிய துளைகள் காணப்படுகின்றன. மிருதுவாசுரன் இறைவனுடன் சண்டையிட்ட போது நந்திதேவர் இடையில் வந்ததாகவும் அம்புகள் அவரது உடலில் பட்டு அதனாலேயே இந்த துளைகள் ஏற்பட்டதாகவும் நம்பிக்கை. சிறப்பு அம்சம் வாய்ந்த இந்த விருச்சிக விநாயகரை விருச்சிக ராசினர் மட்டுமல்ல, எவர் வந்து வழிபட்டாலும் துயர் தீர்ப்பார். என்றபோது நீங்களும் சென்று வணங்குங்கள். உங்கள் வாழ்விலும் விசேஷங்கள் பெருகும். ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. நன்றி. வாழ்க வளமுடன்.